நிறைய பெண்கள் நம்ம வந்து அடிமையா இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாம அவங்களே அடிமைப்படுத்தப்படுறாங்களா? இது ஒரு கேள்வி. அதே போல வந்து நிறைய இது போன்ற விழிப்புணர்வு வந்து பெண்களுக்கு இல்லாமல் போகிறதா? நீங்கள் குறிப்பிடுவது போல் இன்னும் மகளிருக்கு வந்து நம்ம அடிமையாக இருக்கோங்கிறதே தெரியாமல் அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்கூட பார்க்குறோம். பல இடங்களில் இப்படி தான் காலம் காலமாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த சகோதரர் சொன்ன மாதிரி முன்பு எப்படி பழைய நிலையில் வந்து பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டு ஒரு நிலை இருந்ததில்ல, அதுலேருந்து கடந்த அடுத்தடுத்த நிலைக்கு வரும்போது அப்போ அந்த நிலையோட ஒப்பிட்டு இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு மன ஆறுதல் அடைஞ்சிக்கிறவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் ஆமா அப்ப இருந்த மாதிரி இல்ல, அப்ப நம்ம அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, ஆண்களுக்கு முன்னாடி நிக்கவே கூடாதும்பாங்க, வீட்டுக்குள்ள இருந்து கையை மட்டும் நீட்டுவாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தை தாண்டி இன்னைக்கு வந்து ஓரளவு பெண்கள் வெளியில எல்லா துறைகளுக்குமே வந்துட்டோம் அப்படிங்கிற இடத்துல இது மாதிரி இதையே பெருசா நினைக்கிறது தான். இன்னைக்கு எல்லா துறைகள்லையுமே எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு சமமா சம்பளம் கொடுக்கறது இல்லை. ஆண்களுக்கு நிகராக வேலை பார்த்தாலும் சரி, ஆண்களை விட இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக வேலை பார்த்தால் கூட பெண்களுக்கு அந்த ஊதிய உயர்வுலாம் இன்றளவும் கிடையாது. இன்றளவும் எங்கேயுமே கிடையாது. அது ஒரு பெரிய தனி விவாதம் தான். அதையே ஏற்றுக்கிறோம்ல. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான். அப்போ அந்த இடத்துல நாம் எந்த இடத்துலையும் ஒரு குறை வாய்ந்தவர்களாக, நம்ம ஒடுக்கப்பட்டவர்களாக தான் பெண்கள் மனதுக்குள்ளவே இன்றளவும் நினைக்கிறோம். அதுதான் யதார்த்தமான உண்மை அதுதான். அதெல்லாம் விடுத்து வெளியில வர்றதுக்கு இன்னும் எத்தனை காலங்கள் ஆகும்னு தெரியல. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நான் இன்னும் பல இடங்கள்ல சொல்றேன் இந்த கருத்தை. இன்றைக்கு பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய பல கெட்ட வார்த்தைகள் கூட பெண் உறுப்பை குறித்தும் பெண்ணுடைய கேரக்டரை குறித்தும் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். அதை நாம இன்றளவும் பொறுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அங்கேயே நம்ம அடிமையா தானே இருக்கோம். இன்னைக்கு பிசிஆர் வழக்குகள் உடனடியாக சாதியை குறித்து பேசக்கூடாதுன்னா உடனே பாயுது. பெண்களுக்கு எதிராக பேசுறதுக்குமே டீசெண்டா இல்லைன்னா பேசல, பெண்களை தவறா பார்த்தா கூட சட்டங்கள் இருக்கு, உமன்ஸ் ஆக்ட் நிறைய இருக்கு. ஆனாலும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னா இல்ல. வெளிப்படையாக சமூக வலைத்தளத்தில் இருந்தாலும் சரி, நேரில் இருந்தாலும் சரி, எத்தனையோ பேச்சு வழக்குகள், அவ்வளவு வார்த்தைகள், பெண்களுக்கு எதிரான வார்த்தைகள் பெண்கள் கூட உபயோகப்படுத்துறாங்க. அது வேற விஷயம். அது மாதிரி அறியாமை, அந்த பெண்களை குறித்து இவ்வளவு கேவலப்படுத்தி பேசுறமேங்கிற எண்ணம், இது எல்லாமே இன்னும் ஒழியலையே. பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்குள்ள இதெல்லாம் இருக்குதானே. இப்ப அடுத்த தலைமுறையினர், என்னோட மகள் இந்த வார்த்தைகளை கேட்டு எப்படி வளருவா, என்னுடைய பேத்தி எப்படி வளருவா, இப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் இருக்க வேண்டும் அல்லவா? அது இல்லை. அது யாருக்காவது ஒருத்தர், இப்ப எனக்கு தோணுது, நிச்சயமாக பாராளுமன்றத்தில் இதை நான் கோரிக்கையாக வைக்கலான் இருக்கேன். இதுக்கு நான் நீதிமன்றத்தை கூட அணுகலான் இருக்கேன். எந்த பெண்ணுடைய இப்ப ஏன் அதை எதிர்க்கணுமா இல்லையா? யாருமே அதெல்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணல. அப்ப இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இன்னும் பல இடங்கள்ல பெண்கள் எப்படியெல்லாம் ஒடுக்கப்படுறாங்கிறது குறித்து ஆழமா பேசலாம். அதுக்கு நீங்க தனி விவாதம் வைங்க. இது குறித்து நான் இந்த அளவுக்கு சொல்றேன். அப்ப பெண்கள் தெரியாமலேயே அடிமையாகத்தான் இன்றளவும் இருக்கிறோம்ங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சகோதரர் குறிப்பிட்டது வந்து, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு விடை சொல்லலை. கிருஷ்ணகிரியில ஏன் குழந்தைகள் நலக்குழு அமைக்கப்படலைன்னு கேட்டீங்க. தயவுசெய்து அதுக்கு ஆன்சரை வாங்கி கொடுங்க. அது மாதிரி நான் 2021 மட்டும் சொன்ன போக்சோ வழக்குகள் 2022 அதே நிலை தான். கிட்டத்தட்ட 13,300 வழக்குகள் மொத்தமாக இருந்திருக்கு. அதில் தீர்ப்பு சொல்லப்பட்ட வழக்குகள் 15% வழக்குகளுக்கு தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதிலுமே 75% பேர் குற்றவாளிகள் தப்பிச்சிருக்காங்க. 25% பேரை தான் குற்றவாளிகளாக அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கே மேல்முறையீடு இது மாதிரி நான் 23 இப்படியே சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த இடத்துல அரசு ஏன் மேல்முறையீடு செய்ய தவறுனாங்கிறதும், குழந்தைகள் நலக்குழு ஏன் அமைக்கப்படலைங்கிறதும், ஆணையத்தில் ஏன் நீங்கள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படலைங்கிறதுக்கும், இது மாதிரியான கேள்விகளுக்கு தான் நாங்கள் விடைகளை கேட்குறோம். இதெல்லாம் தான் இன்னைக்கு பெண் அதிகாரிகள் விசாரிக்கப்பட வேண்டிய இடத்து, பெண் அதிகாரிகள் தான் பெண் குழந்தைகளை விசாரிக்கணுங்கிற இடத்துல ஏன் ஆண் அதிகாரிகளை விசாரிக்க சொன்னீங்கிற இடத்துல, ஏன்னா அந்த கேள்விகள் கொடுமையானதாக இருக்கும், மிக மோசமானதாக இருக்கும். அதை பார்த்து கூட அந்த குழந்தைங்க பயந்து போய் எதையாவது உளறிடுவாங்க. இன்னும் கால தாமதம் ஏற்படுது இல்ல. ஒரு வழக்கு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு விசாரிக்கிறாங்கன்னா அந்த குழந்தை மறந்து கூட போயிடும் பாதி விஷயத்தை. ஒரு 2 வயது குழந்தை 3 வயது குழந்தைகிட்ட போய் விசாரிக்கணும்னாங்க, அந்த குழந்தை 4 வருஷம் கழிச்சு கேட்டால் அதுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? அப்ப எப்படியெல்லாம் குற்றவாளிகளை தப்பித்து வைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியுமோ அந்த இடம் தான் இங்க அதிகமா இருக்கு. குற்றவாளிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்கோ, குற்றம் செஞ்சுட்டோம் அவ்வளவுதான், இந்த ஆட்சியில எப்படி நமக்கு தண்டனை கிடைச்சிரும், நாம தொலைஞ்சோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லையே. குறைந்தபட்சம் 50% இருந்தா கூட அந்த எண்ணம் இருக்குன்னு சொல்லலாம். இங்க 20%, 25% தான் குற்றவாளிகள் அந்த குற்றங்களுக்காக தண்டனை பெறாங்கும் போது பெரும்பான்மையானவர்கள் நிரபராதிகளாக அறிவிக்கப்பட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா எப்படி குற்றங்கள் குறையும்? யாருக்கு பயம் வரும்?
எவனுக்குமே பயம் வராது. இந்த குற்றத்தை செய்பவன் இன்னும் சுதந்திரமாக இந்த குற்றத்தை செய்யலாம் அப்படிங்கிற இடம் தான் இங்க அதிகமா இருக்கு. அந்த இடத்தை குறைப்பதற்கு அரசு ஏன் வழிவகை செய்யவில்லை? ஏன் மேல்முறையீடுக்கு போகல? ஏன் நீங்களே உட்கார்ந்து நேரலையில பேசுறீங்க? ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் முதல்வர் அவர்கள். அப்ப வெளியிடும் போது என்ன சொல்லியிருந்தாரு? அங்க ஒரு கேள்வி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துல கூட ஒரு ஆழமான ஒரு பதிலை கொடுக்கல. எனக்கு வருத்தம். முதல்வர் ஒரு வீடியோ பேசின இடத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லும்போது நாங்க சட்டத்துல தண்டனை கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண பதிலா இருந்தது எனக்கு. ஏன்னா அவர் மற்ற பதில்கள்ல அடிஷ்னலா பேசுறாரு. அடிஷ்னலானா நீங்க எல்லாம் அதிகமா சாப்பிடுறீங்க, உடற்பயிற்சி செய்யுங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஹெல்த் கேர் பண்ணணும் அப்படிங்கிற இடமும் அவருக்கு தெரியுது. ஆனால் பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்தீங்கன்னா நீங்க கடுமையாக தண்டிக்கப்படுவீங்க. நீங்க அவர்களை பற்றி பேசும்போது என்னை சீண்டி பார்க்காதீங்க, எங்களை தீண்டி பார்க்காதீங்கன்னு பேசக்கூடிய நீங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக்கும் போது அதே மாதிரி ஏன் என்னோட மாநிலத்தில் இருக்கிற பெண்களை சீண்டி பார்த்துட்டு இருக்க எவ்வளவு இருந்தாலும் தொலைஞ்சிங்கடான்னு ஏன் பேச மாட்டீங்க? எந்த இடம் உங்களை தடுக்க வைக்குது? அது ஏன் குற்றவாளிகள் உங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு தொடர்புடையவர்களா? இல்ல தெரியல கேட்கிறேன். ஒரு பெண்ணாக ஆதங்கத்துல கேட்கிறேங்க. அரசியல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. ஒரு ஆதங்கத்துல கேட்கிறேன். அப்பதானே உங்களை அப்பான்னு நாங்களும் சொல்ல முடியும். இப்ப அப்பான்னு யார் சொல்லுவா? 75% தப்பிச்சு போனான்னு அவன் தான் அப்பான்னு சொல்லுவான். நாங்க எங்க போய் அப்பான்னு சொல்றது? எங்களை பாதுகாத்தீங்கன்னா நாங்க அப்பான்னு சொல்லலாம். நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், ஐயோ அம்மானு கத்திட்டு இருக்கோம், நாங்க எப்படி அப்பான்னு சொல்ல முடியும்?